ஹாய் வியூவர்ஸ், தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியில் இனி நம்ம பார்க்க போகிறது பாதுஷா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாதுஷா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 கப் மைதா மாவில் 10லேருந்து 12 பாதுஷா பண்ணலாங்க. அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டி தயிர், அரை டேபிள் ஸ்பூன் சுகர், 1/4 கப் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் இல்லைன்னா தண்ணி கூட ஆட் பண்ணலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசையக்கூடாதுங்க. பிச்சு பார்த்தா இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கணுங்க. இனி இதை மூடி போட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கேப்பில் சர்க்கரை பாவு காய்ச்சிடலாம். இன்றைக்கி நான் சர்க்கரை பாவு காய்ச்சக்கு 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். கம்பி பதம் வந்துருச்சு. இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியை தூவி விட்டுருக்கிறேன். சர்க்கரை பாகு சீக்கிரம் கெட்டியாகாமல் இருக்க கொஞ்சமாக லெமன் மேலே புழிஞ்சு விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து கையால் அமுத்தி உருண்டை பண்ணிக்கோங்க. இனி 2 கைக்கு நடுவில் வச்சு இதை தட்டையாக ஆக்கிக்கோங்க. ரொம்ப எல்லாம் ஸ்மூத்தாக இருக்காதுங்க. அங்கே இங்கேயும் சின்ன சின்ன கீரல்ஸ் இருக்கும். சென்டரில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதை இனி எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அதிகமான சூட்டில் இருந்துன்னா வெளியே சீக்கிரம் கரிஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். நல்ல கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இனி இதை சர்க்கரை பாகில் போட்டுடலாம். சர்க்கரை பாகு மிதமான சூட்டில் இருக்கணுங்க. சர்க்கரை பாகில் போட்டுட்டு 2 சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.